recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே, ஸ்ரீ யோகம் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது ஜோதிட சிலன்மணி பிரேம்குமார், திருவல்கிணி லாயத் ரோடு பகுதியிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய செல் நம்பர் 9789999685 நம்ம அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். தினம்தோறும் 6 மணிலேருந்து 9 மணி வரை நம்ம மாலை நேரத்தில் அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆஃபீஸ் வந்து லாயத் ரோட்டில் இருக்குது. அதே மாதிரி மியூசிக் கிளாஸஸ் ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். அதேமாதிரி அனைத்து சமூகத்திற்கும் குறைந்த கட்டண வரன் வந்து பார்த்து வைக்கிறோம். ஸோ அனைத்திற்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் என்னோடது தான். அதேமாதிரி நாளைக்கு மார்கழி 9ஆம் நாள் புதன்கிழமை சுக்ல சதுர்த்தி அதிக காலையில் இருக்குது. அதன் பிறகு வந்து பஞ்சமி தேதி இருக்குது. காலையில் வந்து திருவோணம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து ஆரம்பிக்குது. குரு வந்து புனர்பூசம் 3 இருக்குது. பூரத்தில் கேது 2 இருக்குது. பூரம் 2 கேட்டை 2 வந்து புதன் இருக்கார். மூலம் 2 சுக்கிரன் இருக்கார். மூலம் 3 லக்ன புள்ளியும் அதன் பிறகு சூரியனும் இருக்குது. மூலம் 4 செவ்வாய் இருக்குது. திருவோணம் 4 சந்திரன் இருக்கார். சதயம் 4 ராகு இருக்கார். பூரட்டாதி 4 சனி பகவான் இருக்காங்க. ஸோ இன்றைய கிரகநிலை பார்த்தாச்சு. அதேமாதிரி காலையில் 4:30 to 6 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் 6லேருந்து 7:20 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. புதன்கிழமை நாளைக்கு வந்து 7:30-9 ராகு காலம். அதுக்கப்புறம் 10:12 எம்மகண்டம். அப்புறம் 3 மணிக்கு மேலே நல்ல 3 மணிலேருந்து 4 மணிக்கு நல்லா இருக்குது. அப்புறம் 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் இருக்கிறது. புதன்கிழமை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம், பெருமாள் வழிபாடு பண்ணலாம். போயிட்டு அதே மாதிரி பச்சை பயிறு தானம் கொடுக்குறவங்க, புதன் நீச்சமாக இருக்குது, புதன் வந்து வக்ரமாக இருக்குது, புதனால் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களாம் பச்சை பயிறு தானம் வந்து கொடுக்கலாம் புதன்கிழமை தோறும். நரசிம்மரையும் வழிபட்டு வரலாம். நரசிம்மரையும் புதன்கிழமை தோறும் வந்து வழிபட்டு வரும்போது உங்கள் காரியங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.